வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம குரூப் 1 மெயின் சீரீஸில் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த யூனிட்டை டீகோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த சோஷியல் இஷ்யூ போர்ஷனை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு 360 டிகிரி அப்ரோச் அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இங்கே சோஷியல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ அப்படின்னா அதுக்கான மீனிங், அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ், அதுக்கான காசஸ், அதனுடைய டைப்ஸ் ஏதாவது இருக்குன்னா பார்க்கணும், அதனுடைய கான்சிக்வன்சஸ் ஆர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் அதற்கான கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும், கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸ், ஸ்டாச்சுட்டரி மெஷர்ஸ், கோர்ட் வெர்டிக்ஸ் ஏதாவது போயிட்டுருக்கா, ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், கமிட்டிஸ், அப்புறம் இஷ்யூஸ் தட் இஸ் மெஷர்ஸ் டேக்கன் பை என்ஜிஓஸ், லோக்கல் பாடிஸ், இன்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்சு அந்த பிரச்சனை சால்வ் ஆகாத பட்சத்தில் வே ஃபார்வர்ட் ஆர் யுவர் சஜஷன்ஸ், அப்புறம் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அப்போ சேலஞ்சஸ் இன் ஹேண்ட்லிங் திஸ் இஷ்யூ இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ ஒரு ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீமை உடச்சி பார்க்கணும். அந்த ஐடியா கொடுத்துருந்தேன், அந்த கிளாஸை நல்லா பாருங்கள். சோஷியல் இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய போர்ஷன் மாதிரி தெரியும், ஆனால் லிமிட்டட் தான், பெரிய அளவில் இல்லை தான், லிமிட்டடான போர்ஷன் தான். ஸோ 40 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோனாலும் உண்மையை சொல்லப்போனால் 20 டாப்பிக்குகள் தான், 20 இஷ்யூஸ் தான். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம், என்னென்ன இருக்குது, அதை என்ன ஆஸ்பெக்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நிறைய கொஷின்ஸ் இதில் உள்ள சைடு ஹெட்டிங்கை வச்சுக்கிட்டே நீங்கள் நிரப்ப முடியும். அந்த அளவுக்கு இன் டீட்டெயில்டாக தான் இதை உடச்சி உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். டிகோடிங் ஆஃப் சிலபஸ் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்றப்போ தமிழ்நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்குறாங்க. ஸோ சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த டாப்பிக்குகளில் உள்ள என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் என்னது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. அப்போ என்ன பார்க்கணும், மக்கள் தொகை வெடிப்புனா என்ன மீனிங், தட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா என்ன மீனிங், அப்புறம் அதற்கான காசஸ். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உலக அளவில் மக்கள் தொகையில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் மக்கள் தொகை வெடிப்புக்கான காரணங்கள் ஒரு 8 முதல் 10 காரணங்கள் பார்த்துக்கணும். இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன், ஒரு நாடு அதிக மக்கள் தொகை கொண்டிருப்பதால என்னென்ன இஷ்யூஸ், அது என்னென்ன சவால்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பாருங்க, இஸ் பாப்புலேஷன் எ பூன் ஆர் எ பேன் டு தி இந்தியன் எக்கானமி. ஒரு வகையில் பாப்புலேஷன் என்பது ஒரு நல்ல விஷயமா, இல்லை அது அதனால் விளையக்கூடிய தீமைகள் அப்படின்ற அடிப்படையில் அதிக பாப்புலேஷன் கெடுதலானதா அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம அப்ரோச் பண்ணணும். தட் இஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த இந்தியாஸ் டெமோக்ராஃபிக் லேண்ட்ஸ்கேப். பாப்புலேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது, 2011 சென்சஸ் தான் இருக்குது. ஆனால் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2021 இருக்குது. இதன் அடிப்படையில் நம்ம ஓரளவு இப்போ ரீசெண்டான டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னாலும் ஆத்தென்டிகேட்டடான டேட்டா என்னது தான் சென்சஸ். அப்போ சென்சஸ் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை பார்க்கணும். குளோபல் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா. உலக அளவில் இந்தியா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கா, முன்னிலையில் உள்ள நாடுகள் சீனா எவ்வளோ இருக்காங்க, சீனா இந்தியா கம்பேரிசன் உள்ளிட்ட அந்த குளோபல் ப்ரொஜெக்ஷன் அண்ட் இந்தியாவுடைய நிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தா பாருங்க, பாப்புலேஷன் காம்போசிஷன் இந்தியா. இதே மக்கள் தொகை பிரிவினரையே ஏஜ் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கணும். ஸோ ஓல்டேஜ் பீப்புள் எவ்வளவு, ஜெண்டர் தட் இஸ் மேல் ஃபீமேல் எவ்வளவு, எக்கனாமிக் டைனமிக்ஸ் அடிப்படையில், இன்கம் ஏர்னிங் அடிப்படையில் என்ன அப்படின்ற பாப்புலேஷன் காம்போசிஷனை பார்க்கணும். மக்கள் தொகை தொகுப்பு வயதின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், பொருளாதார நிலை அடிப்படையில் பார்க்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். இந்தியாவிலே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கிறாங்க, எந்த ஏரியாவில் குவிஞ்சு இருக்கிறாங்க மக்கள் தொகை, ஸோ டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, டென்சிட்டி எங்கே குறைவாக இருக்குது, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கணும், எக்கனாமிக் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கணும், சோஷியல் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மால்தூசியன் பர்ஸ்பெக்டிவ், மால்தஸுடைய மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். பாப்புலேஷன் பிரமிட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏஜ் செக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஏஜ் அடிப்படையில் வயது அடிப்படையிலான அந்த மக்கள் தொகை பிரமிடுகள். அதுக்கப்புறம் பாலின அடிப்படையிலான மக்கள் தொகை பிரமிடு. பாலின அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கைலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சைல்டு செக்ஸ் ரேஷியோ அடிப்படையில் பார்க்கலாம், பெண்கள் அடிப்படையில் பார்க்குறோம். அப்போ பாப்புலேஷன் பிரமிடை இந்த கான்டெக்ட்லாம் பார்க்கணும்.
பாப்புலேஷன் growth ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா நம்ம பார்க்குறோம் இல்லையா, மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு 4 பேசஸ் பார்க்குறோம். அந்த 4 பேசஸை பார்க்கணும். அதுதான் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேபிள் பாப்புலேஷன் பீரியட், தட் இஸ் 1891 1921 வரைக்கும் நிலையான மக்கள் தொகை காலகட்டம் இது வந்து. ரெண்டாவது பாருங்க, ஃபாஸ்ட் growth ஆஃப் பாப்புலேஷன் 1921 1951 வரைக்கும் ரொம்ப மிக விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி. மூணாவது பாருங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பீரியட், தட் இஸ் 1951 18 வரைக்கும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் இந்தியா அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பேஸ் இப்போ உள்ளது 1981 டில் டேட், தட் இஸ் 2024 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் ஸ்லோயிங் டவுன் கிராஜுவலி, மக்கள் தொகை படிப்படியாக குறைந்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்குறோம். தட் இஸ் வளர்ச்சி வீதம் குறைந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த 4 பேசஸ் அடிப்படையானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை கொள்கை பாப்புலேஷன் பாலிசி 2000 ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. பாப்புலேஷன் கமிஷன் அண்ட் பாப்புலேஷன் பாலிசி MS சுவாமிநாதன் தலைமையிலான அந்த கமிட்டி, அதை பார்க்கலாம். சென்ட்ரல் ஃபேமிலி பிளானிங் போர்டு 1956-57 பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறோம், ஆமாம், குடும்ப கட்டுப்பாட்டு வாரியம் என்ற வாரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ லாஸ்டா 2000 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அது நிறைய ரெக்கமெண்டேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மெஷர்ஸ் ஃபார் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் பாலிசி, இந்தியாவுடைய மக்கள் தொகை கொள்கை மீதான மதிப்பீட்டை பார்க்கணும். டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் தியரி, மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 1921 1951 வரை. ஸோ 1891 1921 வரைக்கும், 1921 1951 வரைக்கும், 1951 1981 வரைக்கும், 1981 2011 ஆர் டில் டேட் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்குறோம் சரியா. ஆமாம், 4 ஸ்டேஜஸ் பொதுவாக வந்து நம்ம பார்க்குறோம். நம்முடைய வளர்ச்சி கட்ட கோட்பாடு பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம மால்தூசியன் தியரியை தவிர்த்து டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் தியரி அப்படின்ற தியரி இருக்கு, மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு அப்படின்ட்டு. முதல் காலகட்டத்தில் மக்கள் தொகை ஸோ நெகட்டிவாக தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், வளர்ச்சி அடைய தொடங்கும், அப்புறம் விரைவான வளர்ச்சி அடைய தொடங்கும், அப்புறம் ஸ்லோவாக தொடங்கும் அப்படின்ற 4 கோட்பாடுகள், 4 கட்ட நிலைகள் கொண்ட அந்த தியரி. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இன் இந்தியா, அன்லாக்கிங் எக்கனாமிக் growth த்ரூ ஒர்க்கிங் ஏஜ் பொட்டன்ஷியல். பொதுவாக பார்த்தீங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அடிப்படையில் பார்க்குறப்போ இப்போ இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்னும் அடுத்து போக போக என்னாகும், முதியோர் எண்ணிக்கை அதிகமாகும். அப்படின்றப்ப என்னாகும், நமக்கு வந்து என்னாகும், ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அடிப்படையில் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஜப்பான்லாம் கஷ்டப்படுறாங்க. அதன் அடிப்படையிலான நம்ம பிரச்சனைகள் நம்ம அணுகணும், அந்த விஷயத்தை பார்க்கணும். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பாப்புலேஷன் growth, மக்கள் தொகை இந்த வளர்ச்சிக்கு காரணமான ஃபேக்டர்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்ட் மார்டிலிட்டி, ஏர்லி மேரேஜ், அப்போ குழந்தை அந்த இறப்பு, இளவயது திருமணம், ஃபெர்டிலிட்டி ரேட் உற்பத்தி வீதம், ஸோ அந்த கருவள அந்த கருத்தரிப்பு வீதம், இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன், ஒரு நாட்டுக்கு உள்ளே வரக்கூடிய மக்கள் தொகை, வெளியே போகக்கூடிய மக்கள் தொகை, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் டெட்டர்மைனிங் பாப்புலேஷன் ஏரியா. அப்போ மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஓவர் பாப்புலேஷன் இந்தியாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பாருங்க, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸு, அது தவிர ஸ்டெரிலைசேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறதுக்காக நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். காசஸ் ஃபார் தி டெக்ளைனிங் ட்ரெண்ட் ஆஃப் பாப்புலேஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1981 நம்முடைய growth rate வந்து தட் இஸ் டிகேடல் growth rateலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி வீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதற்கான காரணங்களை பார்க்கணும். அடுத்ததா பாப்புலேஷன் growth ஆகுது பார்த்தீங்களா, அது வளர்ச்சி அடைஞ்சால் என்ன விஷயம் அதை தான் பார்க்கணும். பாப்புலேஷன் growth ஆச்சுன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, பாப்புலேஷன் குறைய தொடங்குது அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பாப்புலேஷன் அதிலே ஒரு சப் டாபிக்களாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இதையும் நம்ம டீட்டெயில்டாக அப்ரோச் பண்ணோம். தட் இஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி. ஃபெர்டிலிட்டி அப்போ அந்த டெர்மினாலஜிஸ்லாம் பார்க்கணும். ஜென்ரல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன, இந்தியாவில் உள்ள அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸை நம்ம பார்க்கணும். ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மொத்த கருவள வீதம் அப்படின்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா, மொத்த கருவள வீதம். அப்புறம் ஒரு ஹை ஃபெர்டிலிட்டியை டெட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், தட் இஸ் டெட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹை ஃபெர்டிலிட்டி என்ன. அடுத்ததா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹை ஃபெர்டிலிட்டி. இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் தாங்க, ரொம்ப ஒன்றும் இல்லை. வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹை ஃபெர்டிலிட்டி. ஸோ ஹை ஃபெர்டிலிட்டி அதிக அளவிலான கருத்தரித்தலான என்ன விளைவுகள் உண்டாகும். இந்தியாவுடைய இப்போ டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, டிஎஃப்ஆர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன. அப்போ இதை
இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஃபெர்டிலிட்டி ரேட் பார்த்தோம், அதே மாதிரி மார்டாலிட்டி. அப்போ மார்டாலிட்டினா இறப்பு வீதம் பாருங்க. க்ரூ டெத் ரேட் அப்படின்னா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் அட் பர்த், பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம் என்ன? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு வீதம் அப்படின்னா என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஆர், தட் இஸ் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு? மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தட் இஸ் பிரசவத்தின் போது இறக்கக்கூடிய தாய்மார்கள் வீதம் என்பது என்ன? அது ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு? இந்த ஐஎம்ஆர் மற்றும் எம்எம்ஆர், இந்த இறப்பு வீதங்கள், பிரசவத்தின் போது தாய்மார் இறப்பு வீதம் மற்றும் குழந்தை இறப்பு வீதத்தை குறைப்பதற்காக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த ஆஸ்பெக்டை நீங்க பார்க்கணும். அடுத்து பாருங்க, தேர்ட் சாப்டர், பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, அதுதான் நீங்கள் சொல்ல போறீங்க 1976-2000 பாப்புலேஷன் கமிட்டி, சுவாமிநாதன் கமிட்டி. இதை தவிர நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. மிஷன் பரிவார் விகாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ். அப்புறம் நியூ கான்ட்ரசெப்டிவ் சாய்ஸஸ், அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்துக்கான புதிய நடைமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவேர்னஸ் பில்டிங், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷன் அக்செப்டர்ஸ், ஆமாம், அந்த கருத்தடை சிகிச்சை முறைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்று அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுக்குது. ஸ்கீம் ஃபார் ஹோம் டெலிவரி ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் பை ஆஷாஸ், ஸோ அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரூரல் அந்த வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ், அவங்களே என்ன பண்ணுறாங்க? குடும்ப கட்டுப்பாட்டை அந்த செயல்படுத்தக்கூடிய கருவிகளை கொடுக்குறாங்க. பழைய இதில் காப்பற்றி காண்டம்ஸ் உள்ளிட்ட அந்த கருத்தடை முறைகளை அவங்க இது பண்ணுறாங்க. கருத்தடை மாத்திரைகளை கொடுக்குறாங்க, அந்த இனிஷியேட்டிவ்ஸ். அப்புறம் ஃபேமிலி பிளானிங், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு FPLMIS அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டர்மிட்டி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இதை வச்சே மெயின் சொல்லிட்டு போயிடலாம். நான் அவ்வளோ டீட்டெயில்டாக தான் போயிருக்கிறேன். ஸோ பாருங்க, ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் வேற என்ன பண்ணுறாங்க? ஃபோக்கஸ் ஆன் ஸ்பேசிங் மெத்தட், அதை பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு டே ஸ்டாட்டிக் சர்வீசஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி கேர் இன் ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ் பண்ணுறாங்க. கான்ட்ரசெப்டிவ்ஸ் சப்ளை மேனேஜ்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம். இதை தவிர டிமாண்ட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்க. இதன் மூலம் மக்கள் தொகை அந்த ஃபேமிலி பிளானிங் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் ஃபேமிலி பிளானிங் இன்டர்னிட்டி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. காம்பன்சேஷன் ஸ்கீம், ப்ரொமோஷன் ஆஃப் நான் ஸ்கால்பல் வாசெக்டமி, ஆண்களுக்கான கருத்தடை சிகிச்சை, அதை என்கரேஜ் பண்றாங்க. எம்பசிஸ் ஆன் மினி லேப் டியூபெக்டமி சர்வீசஸ், பெண்களுக்கானது டியூபெக்டமி, அதுலேயே புதிய தொழில்நுட்பம் தான் மினி லேப் டியூபெக்டமி. அப்புறம் அக்ரெடிடேஷன் ஆஃப் பிரைவேட் NGO ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் தான் வந்து ஃபேமிலி பிளானிங் இனிஷியேட்டிவ்ஸில் நிறைய மத்திய அரசால் செய்யப்படக்கூடிய அந்த திட்டங்களாக இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, மைக்ரேஷன். அவ்வளோதான், பாப்புலேஷனே உடச்சி 3 டாப்பிக்காக பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மைக்ரேஷன். ஸோ அப்போ இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரேஷனா என்ன மீனிங்? அப்புறம் இந்தியாவில் இடப்பெயர்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்கள். மைக்ரேஷன், இடப்பெயர்ச்சி, அது இடப்பெயர்வு 2011 சென்சஸ் அடிப்படையில் பார்க்கலாம். அல்லது அதற்கான சோர்சஸ் என்ன பாருங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் தரக்கூடிய சோர்சஸ் என்ன 2011 சென்சஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்க, ரிப்போர்ட் ஆஃப் ஒர்க்கிங் குரூப் ஆன் மைக்ரேஷன் 2017, இப்படி ஒரு ஒர்க்கிங் குரூப் 2017 இந்தியாவில் மைக்ரேஷன் தொடர்பான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மைக்ரேஷன் இந்தியா ரிப்போர்ட் 2020-21, இப்படி ஒரு ரிப்போர்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்குது. வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் மைக்ரேஷன். அப்போ மைக்ரேஷன்ல என்னென்ன பேட்டர்ன் இருக்கு, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்றத தான் பார்க்குறோம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய மைக்ரேஷன், இந்தியாவிலிருந்து வெளி செல்லக்கூடிய மைக்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ், ரூரல் அர்பன் மைக்ரேஷன், இன்டர்ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட். ஆமாம் பாருங்க, ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மைக்ரேஷன். அப்புறம் இன்டர்ஸ்டேட், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய மைக்ரேஷன். இதெல்லாம் வந்து என்ன பண்றோம்? இதெல்லாம் தான் அந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். எமிக்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன், வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன். மைக்ரேஷனுக்கான காரணங்கள் என்ன, இடப்பெயர்வுக்கான காரணங்கள் என்ன? புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் ஃபேக்டர்ஸ். ஆமாம், புஷ்ஷிங் புல்லிங்னா என்ன? வெளித்தள்ளக்கூடிய காரணிகள், ஒரு இடத்துல இருந்து மக்களை இன்னொரு இடத்தை நோக்கி வெளித்தள்ளக்கூடிய காரணிகள் என்ன? புல்லிங் ஃபேக்டர்ஸ். அந்த பகுதியை நோக்கி மக்கள் எதற்காக ஈர்க்கப்படுகிறார்கள்? புல்லிங் ஃபேக்டர்ஸ், மக்கள் தொகைக்கான புஷ்ஷிங் அண்ட் புல்லிங் ஃபேக்டர்ஸ், அதை பார்க்கணும். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன?
சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்ன, ஒரு இடத்த விட்டு மக்கள் போகிறாங்கன்னா தொழில் வாய்ப்புகளுக்காக போவாங்க, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், கலாச்சார மற்றும் சமூக காரணங்கள், சாதிய ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, அதெல்லாம் காரணம். பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இம்பேக்ட்ஸ் அசோசியேட் வித் மைக்ரேஷன். அப்போ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், இந்த கான்டெக்ட்லாம் நீங்கள் சப்ஹெட்டிங்கே போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தா பாருங்க, மைக்ரேஷன் அதனால என்னென்ன தாக்கங்கள் உண்டாகுது. நேர்மறை தாக்கங்கள் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ், எதிர்மறை தாக்கங்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். அப்புறம் மைக்ரேஷனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, மைக்ரேஷன் பிரச்சனையால் என்னென்ன சவால்களை அரசாங்கம் எதிர்கொள்கிறது. ஸோ இதற்காக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ரிகார்டிங் மைக்ரேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மைக்ரண்ட் லேபர் பாலிசி, நம்ம வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு வரைவு, ஆமாம், இடம்பெயர் தொழிற்சாலைகள், அந்த இடம்பெயர் தொழிலாளிகளுக்கான ஒரு வரைவு கொள்கையை அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அடுத்து அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு பாலிசி. அவங்க இங்கே வந்தாலும் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். அஃபோர்டபுள் ரெண்டிங் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸஸ் கட்டியிருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் ஓட்டிங், இங்கேருந்தே அவங்க என்ன பண்ணலாம், தங்களுடைய சொந்த மாநிலத்தில் சொந்த தொகுதியில் வாக்களிக்கலாம். ஈஸ்ரம் போர்ட்டல், கவர்மெண்ட் இதை தவிர இதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள். இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, மாநில அரசுடைய திட்டங்கள். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர் நல வாரியம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இதை தவிர்த்து இந்த இதில் பார்க்க வேண்டியது, தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இப்போ தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறாங்க. அவங்க தொடர்பான பிரச்சனைகளை ஒரு ஆர்டிக்கலாக பார்க்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் மைக்ரேஷனில் பார்க்க வேண்டிய ஏரியாஸ். மைக்ரேஷனில் இந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, வறுமை. பாருங்க, வறுமைனா என்ன, வறுமையின் பொருள் என்ன, வறுமைக்கான டெஃபினேஷன் வரையறை என்ன, இந்தியாவில் வறுமையின் நிலை என்ன, ஸ்டேட்டஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா, குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல்பரிணாம வறுமை குறியீடு கோடு பார்க்குறோம் இல்லையா, இண்டெக்ஸ் குறியீடு பார்க்குறோம் இல்லையா, 2023 லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை பார்த்துக்கணும். ஸோ எம்பிஐ ரிப்போர்ட் பை நித்தி ஆயோக், இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இன் ஸ்டேட்ஸ் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2021. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கணும். வறுமையுடைய வகைகள் என்ன, அப்சல்யூட் பாவர்ட்டி முழு வறுமை, ரிலேட்டிவ் பாவர்ட்டி தொடர்பு வறுமை, சிச்சுவேஷனல் பாவர்ட்டி, ஜென்ரேஷனல் பாவர்ட்டி, ரூரல் பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டி, இது மாதிரி வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வகைகள்லாம் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா, இந்தியாவில் வறுமைக்கான காரணங்கள் என்ன, இதே நீங்கள் சைடு ஹெட்டிங்காக போடலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு, லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, வேளாண் உற்பத்தி குறைவு, இன்எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமை, குறைந்த அளவிலான பொருளாதார வளர்ச்சி, ஸோ ப்ரைஸ் ரைசஸ், விலைவாசி உயர்வு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸோ மூலதன பற்றாக்குறை, லேக் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், சமூக காரணிகள், காலனிய எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆங்கிலேய அரசுடைய அந்த காலனிய சுரண்டல், அப்புறம் காலநிலை காரணிகள், வறுமையின் நச்சு வட்டம். ஸோ இதெல்லாம் தான் வறுமைக்கான காரணங்களாக கொடுக்கலாம். பாவர்ட்டியுடைய அவுட்கம்ஸ், வெளிப்பாடுகள் என்ன ஆகுது, அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்ய இயலாத நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவர் ஹெல்த்து, புவர் எஜுகேஷன், கல்வி அறிவு பெற முடியாத நிலை ஏற்படுது. லிமிடெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹவுசிங் இன்செக்யூரிட்டி, சமூகத்தில் சேர்க்கப்படாமல் புறக்கணிக்கப்படுறது, சோசியல் எக்ஸ்க்ளூஷன். இதெல்லாம் தான் வறுமையினுடைய இம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லைன், இதில் இங்கே பாவர்ட்டி லைன் ரொம்ப முக்கியமானது, வறுமை கோடு அப்படின்ற ஒன்று. ஸோ அப்போ பாவர்ட்டி லைன் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுறதுல நிறைய சர்ச்சைகள் இருக்குது, நிறைய லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. அப்போது இன்அடிகுவேட் மெஷர்மெண்ட், PLB காம்போனன்ட்ஸ், லிமிட்டட் கவரேஜ், பாருங்க இதில் உள்ள இதே பார்க்குறோம் பாருங்க. பாவர்ட்டி லைன் எஸ்டிமேட் பண்ணுறதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்அடிகுவேட் மெஷர்மெண்ட், சரியான வரையறை இல்லை, PLB காம்போனன்ட்ஸ், லிமிட்டட் கவரேஜ், எல்லா மக்களையும் கவர் பண்ணுறது இல்லை, லேக் ஆஃப் ரீஜனல் வேரியேஷன், ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வறுமை அளவு மாறுபடுது, லேக் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் வல்னரபிலிட்டி, பாவர்ட்டி எஸ்டிமேஷன் அண்ட் மெத்தடாலஜிஸ். அப்போ இதெல்லாம் தான் பாவர்ட்டி எஸ்டிமேஷனில் உள்ள அந்த லிமிடேஷன்ஸ். இப்போ பாருங்க, பாவர்ட்டி எஸ்டிமேஷன் மெத்தடாலஜிஸ் இந்தியாவில் என்ன வறுமையை அளவிடுறதுக்கு, என்னென்ன வறுமை கோட்டுக்கு அளவிடுறதுக்கு யார் யார் என்ன மதிப்பீடு பண்ணாங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, பிளானிங் கமிஷனுடைய ஒர்க்கிங் குரூப் 1962 ஒன்று போட்டாங்க, தண்டேகர் ராத் கமிட்டி 1971, அலாக் கமிட்டி 1979, லக்கடவாலா கமிட்டி 1993, டெண்டுல்கர் கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி 2009, ரங்கராஜன் கமிட்டி 2012, இதெல்லாம் பார்க்கணும். அரவிந்த் பனகாரியா கமிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் தட் இஸ் 2015, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இந்தியா ரொம்ப முக்கியமான டாபிக். வறுமை கோடு
அதை அளவிடுவதற்கான கமிட்டிஸ். சரியா? அடுத்து பாருங்க, பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஐஆர்டிபி, ஜேஆர்ஒய் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, அப்புறம் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஹவுசிங்காக, ஃபுட் ஃபார் ஒர்க் உணவுக்கு வேலை திட்டம், அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் ஓஏபி பார்க்குறோம், அன்னபூர்ணா அந்த மலிவு விலையில் அரிசிகள் வழங்கக்கூடிய திட்டம், சம்பூர்ண கிராமீண யோஜனா ரோஸ்கர் யோஜனா, எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் 2005. அதுமாதிரி பாருங்கள், ஆஜீவிகா என்று சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா உள்ளிட்ட திட்டங்களை நம்ம பார்க்கணும். இதில் வந்து திட்டங்களை லிமிட்டடாக பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, ஸோ என்ன அப்ஜெக்டிவ், அதில் பெனிஃபிஷியரிஸ் யார், ஸ்டேட் ஃபண்ட் என்ன, சென்ட்ரல் ஃபண்ட் என்ன, அவருடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இண்டைசஸ் டு மெஷர் பாவர்ட்டி, உலக அளவில் வறுமையை மதிப்பிடக்கூடிய மெஷர்ஸ் இண்டைசஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிஏ இருக்குது, குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இப்போ 2023 ஸ்டேட்டஸ் என்ன, வேர்ல்டு பேங்க் பாவர்ட்டி லைனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, 2004 கொடுத்துருக்காங்க. அதுனா என்ன, பாவர்ட்டி கேப் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி ரிப்போர்ட் 2023 ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, இதில் உள்ள விஷயங்கள் என்ன இருக்குது. இதை தவிர நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸஸ் இருக்குது, அந்த இண்டெக்ஸை பார்க்கணும். அப்புறம் வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் டு அலிவேட் பாவர்ட்டி, வறுமையை ஒழிப்பதற்கான என்னென்ன யுக்திகளை அரசாங்கம் கையாளுது. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பில் சுய உதவி குழுக்களுடைய பங்களிப்பு என்ன. அப்புறம் முக்கியமாக வறுமை ஒழிப்பு திட்டம் இப்போவும் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ். ஸோ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஆக்ட் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம், அந்த திட்டத்தை நல்லா டீட்டெயில்டாக பார்க்கணும். அது எப்போவுமே முக்கியமானது தான். அவ்வளோதான். பாவர்ட்டி முடிஞ்ச உடனே என்ன வருது, இல்லிட்ரஸி. நல்லா பாருங்கள், இல்லிட்ரஸி அப்படின்றது வந்து லிட்ரஸிக்கு ஸோ அதனுடைய ஆன்டானிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லிட்ரஸி லிட்ரஸினா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, தட் இஸ் மீனிங் அண்ட் டெஃபினேஷன், யுனெஸ்கோ டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் லிட்ரஸி அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன 2011, அதுக்கப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்த மாதிரி டேட்டாக்களை பாருங்கள். ரீசன்ஸ் ஃபார் இல்லிட்ரஸி இன் இந்தியா 2011 சென்சஸ் அடிப்படையில் 75% தான் இருக்கும். இன்னும் இல்லிட்ரேட் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதற்கான காரணங்கள் என்ன, இது தொடர்பான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்கள். பொதுவாக லிட்ரஸி அப்படின்றப்போ அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸாக தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நேஷனல் லிட்ரஸி மிஷன் 1988, ஸோ சாக்ஷார் பாரத் வயது வந்தோர் கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் 2009 இருக்குது. அப்புறம் 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த 2002 கொண்டு வரப்பட்ட 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்புறம் ஆர்டிஇ ஆக்ட் 2009. அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சமக்ர சிக்ஷா, சர்வ சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா அபியான், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதில் இல்லிட்ரஸிக்கு எதிராக என்னென்ன மெஷர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் 2022 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இனிஷியேட்டிவாக கொண்டு வரப்பட்டதான் பாத்தசாலா, ஸ்வயம் பிரபா, டிடிஹெச் டிவி, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை தவிர டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற இனிஷியேட்டிவ்காக டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கிராமீண் டிஜிட்டல் சாக்ஷர்தா அபியான், அப்புறம் நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், அப்புறம் பாரத் நெட் ப்ரோக்ராம், நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், இதெல்லாம் பார்க்கணும். இதை தவிர இல்லிட்ரஸியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக அதர் மெஷர்ஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். அடுத்த டாபிக் பாருங்க, ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை, கல்விக்கான உரிமை. பாருங்க, கான்ஸ்டியூஷன்ல ரைட் டு எஜுகேஷன் தொடர்பாக நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அதே தான். 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஸோ கல்வி உரிமை சட்டம் 2009, அதனுடைய பண்புகள், முக்கிய அம்சங்கள், அந்த சட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, அந்த சட்டத்தில் என்னென்ன சாதனைகள் இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா அபியான், இந்த திட்டங்கள். அப்புறம் இந்த ரைட் டு எஜுகேஷன் செயல்படுத்துறதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் என்ன, இந்த சட்டத்தை இன்னும் தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தா பாருங்க, பெண் கல்வி, விமன் எஜுகேஷன். இது இந்தியாவில் பெண் கல்விக்கான ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். விமன் எஜுகேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். விமன் எஜுகேஷனை பாதிக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கேர்ள் ட்ராப்பிங் அவுட். ஸோ இந்தியாவில் ஸ்டேட் ஆஃப் கேர்ள் ட்ராப்பிங் அவுட். அப்போ பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம பள்ளிக்கு வராமல் நின்றுடுறாங்க, இடைநிற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள் அதனுடைய நிலை என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அது தொடர்பான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் விமன். பொதுவாக ஸோ என்ரோல்மெண்ட் ஒரு ஹையர் எஜுகேஷனில் பெண்கள் எண்ணிக்கை என்ரோல்மெண்ட்டில் குறைவாக இருக்கிறாங்க.
அதனுடைய நிலை என்ன, ஜெண்டர் கேப் இன் எஜுகேஷன், ஆண் கல்விக்கும் பெண் கல்விக்கும் இடையில அந்த ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் மாறுபாட்டுக்கான காரணம் என்ன, இதுக்காக யூனியன் கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, சுகன்யா சம்ருதி யோஜனா, சிபிஎஸ்சி உதான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், பெண்களுக்காகவே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விமன் எஜுகேஷனுக்காகவே பாருங்க. நேஷனல் ஸ்கீம் ஃபார் இன்சென்டிவ்ஸ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், பிரகதி எ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், ஜெண்டர் அட்லஸ் ட்ராப் அவுட் மேப்பிங், STEM education, Rajiv Gandhi scheme for empowerment of adults and girls, that is SAPLA யோஜனா, கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா ஸ்கீம், இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவ்ஸ். இதெல்லாம் மத்திய அரசுடைய இனிஷியேட்டிவ். ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு விமன் எஜுகேஷனுக்காக. இலவச பேருந்து பயண திட்டம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறோம் இல்லையா. நான் முதல் உள்ளிட்ட திட்டங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய பெண் பிள்ளைகளுக்கான திட்டங்களை விமன் எஜுகேஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் இந்த சோஷியல் இஷ்யூ பார்க்குறீங்கனாலே லிமிட்டடான டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் பார்க்கணும். தட் இஸ் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் பார்க்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். சரியா, இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். அடுத்தா பாருங்க, டாபிக் நம்பர் 9, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இந்தியா. ஆமாம், திறன் சார்ந்த கல்வி அப்படின்றது முக்கியம். அதுக்கு நிறைய அரசாங்க முயற்சிகள் எடுத்திருக்கு. இப்போ வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ், அதை கொடுக்கறதுல என்னென்ன சவால்கள் இருக்குது, சேலஞ்சஸ். அப்போ இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மெஷர்ஸ் என்ன பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க நேஷனல் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் 2015. அப்புறம் இப்போ உள்ள நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு ஸ்கில் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் NSDM, தட் இஸ் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு திட்டம். அப்புறம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கௌசல் கேந்திரா, ஜன் சிக்ஷான் சான்ஸ்தான், உதான் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் நாப்ஸ், அப்புறம் சங்கல்ப் அண்ட் ஸ்ட்ரைவ், அப்புறம் PM யுவா உள்ளிட்ட திட்டங்களை அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை பார்க்கணும். அடுத்த டாபிக் பாருங்க, இ லேர்னிங் பாருங்க, ஆன்லைன் முறையிலான கல்வி கொடுக்கக்கூடிய இ லேர்னிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. இ லேர்னிங், டிஜிட்டல் எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன் எல்லாமே ஒன்று தான், மாற்றி கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கங்க. அப்போ டிஜிட்டல் எஜுகேஷன்னா என்ன மீனிங், டிஜிட்டல் எஜுகேஷனுடைய தேவை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பேண்டமிக் அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷன். நமக்கு கோவிட் அந்த பேண்டமிக் எதிர்கொண்டோம், பெருந்தொற்றை, அது மற்றும் டிஜிட்டல் எஜுகேஷனை பார்க்கணும். அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷனுடைய அட்வான்டேஜஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ் என்ன, டிஜிட்டல் எஜுகேஷனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷனை கொடுக்கறதுல என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. தீக்ஷா அப்படின்ற இனிஷியேட்டிவ், மத்திய அரசோட இனிஷியேட்டிவ், ஸ்வயம்பிரபா டிவி சேனல், அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்சி என்று சொல்லக்கூடிய டிஜிட்டலி அக்சசிபிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பாத்தசாலா, அப்புறம் பிரக்யதா, அப்புறம் மனோ டர்பன், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி தொலைக்காட்சி, டிஜிட்டல் எஜுகேஷன் இன் இந்தியா. இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்து இந்த டிஜிட்டல் எஜுகேஷனை இன்னும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற வகையில் நம்ம என்ன பண்ணணும், இ லேர்னிங்கை பார்க்கணும். அடுத்த டாபிக் வாங்க, சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர். அப்போ குழந்தை தொழிலாளர்னா என்ன பொருள், மீனிங் அண்ட் டெஃபினேஷன். ILO-உடைய டெஃபினேஷன் எடுத்துக்கோங்க. ப்ரிவாலன்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் இந்தியா, இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் எவ்வளோ இருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ் என்ன பார்க்கணும். அப்புறம் சைல்ட் லேபருக்கான காரணங்கள், குழந்தை தொழிலாளர் முறைக்கான காரணங்கள், அதனுடைய விளைவுகள், கான்சிக்வன்சஸ். இது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் என்ன பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு, ஆர்டிகல் 24 இருக்கு. சரியா, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 24 நம்ம பார்க்குறோம். அது தவிர சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986, அப்புறம் சைல்ட் லேபர் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2017, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இதெல்லாம் வந்து பேசிக் தான். இதில் முக்கியமாக எல்லா சட்டங்களையும் இண்டிவிஜுவலாக போய் பார்க்க வேண்டாம். சைல்ட் லேபர் ஆக்டை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். மற்ற சட்டங்களும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, நேஷனல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் 1987, நேஷனல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட், அப்புறம் பென்சில் அப்படின்ற ஒரு NGO-உடைய இனிஷியேட்டிவ், ஒரு போர்ட்டல். அப்புறம் ILO என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா NGO தான். ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க 2 கன்வென்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய அளவிலான இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட் லேபர் அந்த இஷ்யூவை கம்பேர் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதில் உள்ள சவால்கள் என்ன, அப்புறம் அரசாங்கம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அப்புறம் NGOs அரசு சாரா நிறுவனங்கள் ஸோ குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க,
அடுத்ததா ஒரு என்ஜிஓவான கைலாஷ் சத்யார்த்தி அவருடைய அமைப்பான பச்பன் பச்சாவோ அந்தோலன் அவங்களுடைய இனிஷியேட்டிவான ரக்மார்க் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் பாருங்க. அப்போ குழந்தைகளுக்கான கல்வி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கல்வி அமைப்பு முறை என்ன, எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அதுலேயே பிரைமரி எஜுகேஷன் தொடக்க கல்வியுடைய நிலை என்ன, குழந்தைகளுடைய கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன, பிரைமரி எஜுகேஷனில் என்னென்ன சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் இருக்கு. அடுத்ததா இது தொடர்பாக இந்திய கான்ஸ்டியூஷனில் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 21A இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்கு 51AK, டிபிஎஸ்பியில் 45 இருக்கு. இது மாதிரி சைல்டு எஜுகேஷன் தொடர்பாக கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1985-86, டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கமிட்டியோட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் இப்போ ரொம்ப முக்கியமானது அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இப்போ கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு, அதை நல்லா தரோவாக அப்ரோச் பண்ணணும். கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன், சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இதெல்லாம் பார்க்கணும். இப்போ சைல்டு எஜுகேஷனுக்காக தான் PM போஷான் அப்படின்ற ஸ்கீம் வருது. மகிழா சமக்கியா ப்ரோக்ராம், நிபுன் பாரத் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நிஸ்தா, அடுத்தா பார்த்தீங்கன்னா PM இ-வித்யா, ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், இது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இதை தவிர இந்தியன் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் என்ன, ஸ்கூல் ட்ராப் அவுட், இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக கோவிட்டுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸ்கூல் ட்ராப் அவுட் தொடர்பான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் என்ன, இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன, தமிழ்நாடு இந்திய அளவில் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்கணும். அப்புறம் ரீசன்ஸ் ஃபார் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் சில்ட்ரன், அவங்க பள்ளியிலிருந்து இடைநிற்றலுக்கான காரணங்கள் என்ன, இதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். இந்தியா இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்டை டேக்கிள் பண்ணுறதுக்குன்னு சில மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. இதை தவிர கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, கம்யூனிட்டி லேர்னிங் ப்ரோக்ராம், ஜெண்டர் அட்லஸ் அண்ட் ட்ராப் அவுட் மேப்பிங் பண்ணுறாங்க. அப்புறம் பிஹேவியரல் நட்ஜஸ் இன் டேக்லிங் சோஷியல் ப்ரிஜுடிசஸ், பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னா என்ன, திரும்பவும் சர்வ சிக்ஷா அபியான், கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயக்கான மெஷர்ஸ், மிட் டே மீல் ஸ்கீம், இதை தவிர என்ன நடவடிக்கை எடுக்கணும், வே ஃபார்வர்ட் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தா பாருங்க சைல்டு அபியூஸ், இதுவும் இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ் டு ப்ரொடெக்ட் சைல்டு அபியூஸ். அப்போ ஹூ இஸ் சைல்டு, சைல்டு அபியூஸ்ன்னு சொல்றப்போ சைல்டுனா என்ன, சைல்டு அபியூஸ்னா என்ன, அதுக்கான மீனிங் டெஃபினேஷன். சைல்டு அபியூஸ்ல என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, பல்வேறு படிவங்கள் என்ன இருக்கு, பிசிக்கல் சைல்டு அபியூஸ் இருக்கு, செக்ஸுவல் சைல்டு அபியூஸ் இருக்கு, எமோஷனல் சைல்டு அபியூஸ் இருக்கு. அப்புறம் நெக்லெக்ட், புறக்கணிப்பே ஒரு வகையில் சைல்டு அபியூஸ் தான். இந்தியாவில் சைல்டு அபியூஸுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் என்ன, சைல்டு அபியூஸால என்னென்ன தாக்கங்கள் உண்டாகுது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமூக தாக்கம் என்ன, பிசிக்கல் உடல் ரீதியான தாக்கங்கள் என்ன, மன ரீதியான தாக்கங்கள் என்ன, இந்த சைல்டு அபியூஸை கட்டுப்படுத்துறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ இதற்கான சைல்டு அபியூஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அரசியலமைப்பு சட்ட நடவடிக்கை என்ன இருக்கு, லீகல் ப்ரொடெக்ஷன் என்னெல்லாம் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2016 இருக்கு, ஜெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2016. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் பனிஷபிள் அண்டர் IPC கீழே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட் 2012, அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006, அப்புறம் NCPCR த கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2005, இதன் கீழ் ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் NCPCR இந்த கொடுத்துட்டாங்க 2006. அப்புறம் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை இந்த அபியூஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள். இதை தவிர கல்வி கூடங்களில் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய RT ஆக்ட் 2009 கல்வி உரிமை சட்டம். அதுக்கப்புறம் நேஷனல் பாலிசி, அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2013. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் ஒன்று கொண்டு வந்தாங்க போன வருஷம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, குழந்தை பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு. சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் முதல்வருடையது. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம்ஸ் இருக்கு. மிஷன் வத்சாலியா திட்டத்தின் கீழ் சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸை மத்திய அரசுடைய திட்டங்களை மாநில அரசு கொடுக்குறாங்க. உஜ்ஜவாலா ஸ்கீம், அப்புறம் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் சர்வீசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் த்ரூ ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஃபண்ட் மூலமாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன், வொகேஷனல் ட்ரைனிங், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. இதை தவிர சைக்கோ சோஷியல் சப்போர்ட் டு சில்ட்ரன், டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. இதை தவிர அந்த பிள்ளைகளுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அப்சர்வேஷன் ஹோம்ஸ், கூர்நோக்கு இல்லங்கள் மற்றும் சிறப்பு இல்லங்கள் நடத்துகிறாங்க.
சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ் வச்சுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் மூலமாக ரூரல் கமிட்டிஸ், அர்பன் கமிட்டிஸும் பண்றாங்க. தமிழ்நாடு சைல்ட் விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்ட்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிவாரண நிதியம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தப்பா கொடுத்துட்டோம் பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021. இதுதான் முக்கியம். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அப்புறம் CPIMMS, தட் இஸ் சைல்ட் ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பாலிசி நோட் பார்த்தா தெரியும். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்லேயே சைல்டு வெல்ஃபேர் சர்வீசஸ் அப்படின்ற ஏரியாவில் இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம், போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து குழந்தைகளை மீட்பதற்காக அதை தடுக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ். அப்புறம் போக்சோ பாக்ஸ், அப்புறம் ICPS, தட் இஸ் இன்டெகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்மைல் அண்ட் முஸ்கான், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, இதை போன்ற இனிஷியேட்டிவ்ஸை வாட் இஸ் வாட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கீம்ஸில் கொடுக்குறதுக்கு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் வாங்க, ரூரல் அண்ட் அர்பன் சானிடேஷன். சானிடேஷன், ஹெல்த் தனி, சானிடேஷன் வேறு. அப்போ சுகாதாரம், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சுகாதாரம், இதில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்ப்புற அமைப்புகளுடைய பங்களிப்பு என்ன? அப்போ சானிடேஷன், இந்தியாவில் சானிடேஷன் ஸ்டேட்டஸ் என்ன? ரூரல் சானிடேஷன் ஸ்டேட்டஸ் என்ன? அர்பன் சானிடேஷன் ஸ்டேட்டஸ் என்ன? சுகாதாரத்துடைய முக்கியத்துவம் என்ன? சுகாதாரத்தை செயல்படுத்தல என்னென்ன சவால்கள் இருக்கு? குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட்டு, இன்க்ளூஷன் ஆஃப் பப்ளிக், பொதுமக்களையும் இந்த சுகாதார திட்டங்களை ஈடுபடுத்துறதுல பெரிய சவால்கள் இருக்கு. யூசேஜ் ரிலேட்டட் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. மக்கள் இன்னும் ஓப்பன் டிஃபெக்ஷன், வெளிப்புறங்களில் தான் கழிவறையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓப்பன் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளில் கழிவுகளை கலக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு. அப்போ இந்தியா சானிடேஷன்ல இன்னும் பக்காவாக செயல்படுத்த முடியல. இந்தியாவுக்கான ஃபெயிலருக்கான காரணங்கள் என்ன? இந்த சானிடேஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்கு? அடுத்ததா ரோல் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா உள்ளிட்ட அமைப்புகள் அந்த சானிடேஷனில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன? குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய டாய்லெட் கட்டணும், பில்டிங் மோர் டாய்லெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பேஸ் 2 செயல்படுத்தணும், தரமான குடிநீர் வசதியை கொடுக்கணும், திடக்கழிவு மேலாண்மை, வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணணும், கன்வெர்ட்டிங் வேஸ்ட் அதை ஃபெர்டிலைசராக மாற்றலாம். ஸோ கன்வெர்ட்டிங் வேஸ்ட், ரோல் ஆஃப் ட்ரெயின்டு ஒர்க் ஃபோர்ஸ், ரீயூசேஜ் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் பஞ்சாயத்தினுடைய பங்களிப்பு. பார்ட்னர்ஷிப் அட் வில்லேஜ் லெவல், ரூரல் சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 2019 2029 வரைக்கும். ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ, ODF ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பாருங்க. ஓப்பன் டிஃபெக்ஷன், இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்கு? ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ, ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன? இதை தவிர இந்த சானிடேஷனுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ பாருங்கள், சானிடேஷனை உடச்சி பார்க்குறப்போ சானிடேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் பக்வாடா, நமாமி கங்கை திட்டம், கோபர்தன் ஸ்கீம், சென்ட்ரல் ரூரல் சானிடேஷன் ப்ரோக்ராம், டோட்டல் சானிடேஷன்ஸ் கேம்பெயின், நிர்மல் பாரத் அபியான், இதெல்லாம் பழைய ஸ்கீம்ஸு. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின். அப்புறம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டிவிஜுவல் ஹவுஸ் கோல்ட் லெட்ரின், IHHL ஸ்கீம். அப்புறம் சாலிட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஸ்வச்சாகிரஹீஸ், அப்புறம் கிராமின் ஸ்வச் சர்வேக்ஷான் உள்ளிட்ட திட்டங்கள். இதில் செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. பழைய திட்டங்களை நீங்கள் ஸ்கீம்ஸுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் வந்தாச்சு, விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் டு விமன். விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா என்ன? அதனுடைய மீனிங், அதனுடைய பொருள், அதுக்கான டெஃபினேஷன். விமன் எம்பவர்மெண்ட்டுடைய காம்பனன்ட்ஸ், உட்கூறுகள் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், அதனுடைய நன்மைகள் என்ன? விமன் எம்பவர்மெண்ட்டுடைய டைமென்ஷன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோஷியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், சமூக ரீதியாக அதிகாரம் அளித்தல், பொருளாதார அதிகாரம் அளித்தல், அரசியல் ரீதியாக அதிகாரம் அளித்தல், அதை பார்க்கணும். விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அது தொடர்பான இஷ்யூஸ் என்ன இருக்குது, ஸோ விமன் எம்பவர்மெண்ட் தொடர்பான சவால்கள் என்ன? அடுத்ததாக பாருங்க, ஸ்கீம்ஸை நம்ம கீழே பார்க்க போகிறோம், இன்னொரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா என்ன? அதனுடைய டைப் என்ன? ஃபிசிக்கல் டொமஸ்டிக் வயலன்ஸ், எக்கனாமிக் டொமஸ்டிக் வயலன்ஸ், டெக்னாலஜிக்கல் டொமஸ்டிக் வயலன்ஸ். இந்தியாவில் டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடர்பான அறிக்கைகள் யாரெல்லாம் கொடுக்குறாங்க? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே கொடுக்குறாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுக்குறாங்க. குடும்ப வன்முறைக்கான காரணங்கள், அதனுடைய விளைவுகள், அது தொடர்பான சவால்கள், பிரச்சனைகள் என்ன? இதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு?
நிர்பயா ஃபண்டு கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் 90 போட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் தேசிய மகளிர் ஆணையத்தை கொண்டு வந்திருக்கோம். வரதட்சணை தடுப்பு சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 கொண்டு வந்திருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் 2005, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005. அப்புறம் ஐபிசிலே பார்த்தீங்கன்னா 498A. அப்புறம் கிரிமினல் லா ஆக்ட் தட் இஸ் செக்ஷன் 354 ஆக்ட் 2013, கிரிமினல் லா ஆக்ட் 2018. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர காவல்துறையுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வரதட்சணை டவுரின்னா என்ன, வாட் இஸ் டவுரி, டவுரிக்கான நம்முடைய டவுரி ட்ரெடிஷனுக்கான காரணங்கள் என்ன, டவுரி சிஸ்டம் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துது, இம்பாக்ட், இதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் இந்தியாவில் என்ன இருக்கு. ஐபிசியில் செக்ஷன் 304B, ஐபிசியில் செக்ஷன் 498A, அப்புறம் செக்ஷன் 174 ஆஃப் சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதி 174, அப்புறம் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2005. இதை தவிர அரசுடைய நடவடிக்கைகள் பாருங்க. மிஷன் சக்தி என்ன இருக்கு, மிஷன் சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர், அப்புறம் ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ், விமன் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் தொடர்பாக சில டைரக்டிவ்ஸை கொடுத்துருக்கு ரீசெண்டாக சில கேசஸில். அதையும் நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டவுரி ரிலேட்டடான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்போ கேஸ்லாஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ் 1996-97, அந்த விசாகா ஸ்டேட் கேஸை பார்க்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா டவுரி டெத் தட் இஸ் ஆர்டிகிள் 304 ஐபிசி 304B, அதை என்னன்னு பார்க்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ 2013 நிர்பயா கேஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க சில ஜட்ஜ்மெண்ட்டில் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ப்ரூவிங் க்ரூவாலிட்டி அப்படின்ற தொடர்பாக அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது தொடர்பான சொல்யூஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த பாருங்க செக்ஸுவல் அசால்ட் லாஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். செக்ஸுவல் அசால்ட்னா என்ன, அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் இந்தியாவில் என்ன இருக்குது. ஸோ ஹை இன்சிடெண்ட்டாக போய்கிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ முதற்கொண்டு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. ஸோ அதற்கான டெஸ்பைட் ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் அதுக்கான காரணங்கள் என்ன, அப்புறம் இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்ளத்துக்கு காரணமான ஃபேக்டர்ஸ் என்ன, இந்த செக்ஸுவல் அசால்ட்டுடைய விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ். ஸோ விக்டிம் சப்போர்ட்டுக்கு என்ன எடுக்கணும், மெடிக்கல், ஸோ சைக்காலஜிக்கல் அண்ட் லீகல் சப்போர்ட்டுக்கு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். இதை தவிர தடுப்பு முயற்சிகள் என்ன பண்ணணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், மீடியா கேம்பெயின் பண்ணணும், வாட்ச் டாக் குரூப்ஸ் ஏற்படுத்தணும். இது தொடர்பான சட்டங்கள் என்ன இருக்கு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் அட் ஒர்க் பிளேஸ், பணியிடங்களில் பெண்கள் பணிபுரியும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை தடுக்கும் சட்டம் 2013, போக்சோ சட்டம் 2012, குழந்தை திருமண தடை சட்டம் 2006, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் எந்த வருஷம் 2005 நம்ம பார்த்தோம் 2005. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986, இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. இதெல்லாம் முக்கியமான சட்ட நடவடிக்கைகள். இதை தவிர பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய திட்டங்களை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, நிர்பயா ஃபண்டு, ஒன் ஸ்டாப் சென்டர், அப்புறம் மகிழா பாலிஸ் வாலண்டியர்ஸ், அப்புறம் ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் ஸ்கீமை செயல்படுத்திட்டு இருக்காங்க பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக. இதை தவிர இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ், அப்புறம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் ERSS, இதெல்லாம் மத்திய அரசு இனிஷியேட்டிவ்ஸ். இதை தவிர நீதிமன்ற தலையீடுகள் அடிப்படையில் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சில டைரக்ஷனை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு 2017, அப்புறம் லக்ஷ்மி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு 2014, டெல்லி கேங் ரேப் கேஸ் தட் இஸ் நிர்பயா கேஸ் 2012, அப்புறம் லில்லு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா கேஸ் 2013, அப்புறம் விசாகா வழக்கு 97 ராஜஸ்தானில், அப்புறம் டெல்லி டொமஸ்டிக் ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபாரம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றத்துடைய டைரக்ஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்தா பாருங்க சேலஞ்சஸ் இன் அட்ரஸிங் த இஷ்யூ ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் அகெயின்ஸ்ட் விமன். அப்போ இந்த பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு அதில் என்னென்ன சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தா பாருங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளை தடுத்தல். அப்போ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இந்தியாவில் எப்படி இருக்கு,
அதனுடைய புள்ளி விவரங்கள் என்ன, குறிப்பாக தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை NCRB, அப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் இந்த ரூபாய் என்ன சொல்லுது, பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ், என்னென்ன வகையில் வயலன்ஸ் இருக்குது, குறிப்பாக குடும்ப வன்முறை டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் என்னது குழந்தை பெண் சிசு கொலை, அப்புறம் டவுரி டெத் வரதட்சணை மரணம், ஹானர் கௌரவ கொலை, அப்புறம் செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் ரேப்பு, அப்புறம் மேரிட்டல் கிரைம்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் கட்டாய திருமணம், ஹராஸ்மெண்ட், ஆன்லைன் அபியூஸ் இருக்குது, அப்புறம் பணியிடங்களில் ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஆட்கடத்தல் ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்குது. இதுதான் நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். அப்போ அந்த கிரைம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் இந்தியாவில் என்னென்ன காரணம், அதை கட்டுப்படுத்தல என்னென்ன சவால்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, தொடர்பான சட்டங்கள் மற்றும் அரசு நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கு அதை பார்க்கணும். திரும்பவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2005, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1986, அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2013, அப்புறம் குழந்தை திருமண தடை சட்டம் 2006, நிர்பயா நிதி, ஒன் ஸ்டாப் சென்டர், அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ், அப்புறம் நேஷனல் டேட்டா பேஸ் ஆன் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ். அதாவது இதே மாதிரி குற்றங்களை அடிக்கடி ரெகுலராக பண்ணுறவங்கள என்ன பண்ணுறோம் நம்ம, ஆமாம் அவங்கள பற்றிய தகவல்களை ஒரு வெப்சைட்டில் சேமித்து வச்சு ஷேர் பண்ணிக்கிறோம். அதான் நேஷனல் டேட்டா பேஸ் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் விமன் சேஃப்டி டிவிஷன் காவல்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர என்ன நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பாருங்க, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் NGOs இன் விமன் எம்பவர்மெண்ட். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ல அரசாங்கம் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்ன, அது தொடர்பான திட்டங்கள் என்ன இருக்கு, அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்ன இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் மூலமா என்ன பங்களிப்பு இருக்கு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன பங்களிப்பு தரணும், அரசுடைய திட்டங்கள் என்ன இருக்கு, அரசியலமைப்பு சார்ந்த நடவடிக்கைகள் என்ன இருக்கு, சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் என்ன இருக்கு, என்ன பண்ணணும், பெண்களை ஓவராலா எம்பவர் பண்ணணும். நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இருக்கு, நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இருக்கு 2002. அப்புறம் பாருங்க ஜெண்டர் பட்ஜெட்டிங், அப்புறம் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் எம்பவர்மெண்ட் பண்ணலாம், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, நேஷனல் ஸ்கீம் இன்சென்டிவ் ஃபார் கேர்ள்ஸ் செகண்டரி எஜுகேஷனுக்கு, பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, ஒன் ஸ்டாப் சென்டரு, நிர்பயா ஃபண்டு. இதை தவிர எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க ஒவ்வொன்றுக்கும் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க ஓவரால் எம்பவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்கீம் பார்க்குறோம்னா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு பாருங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்வயம் சித்தா, ஸ்வாசக்தி, ஸ்வாலம்பன், சாப்லா, ஸ்வாதார், ராஷ்ட்ரிய மகிழா கோஷ், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அப்புறம் ஸ்டெப்னு ஒரு ஸ்கீமு சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், அப்புறம் மகிழா ஹெட். இதெல்லாம் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். இதை தவிர பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸும் இருக்கு. பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், 106வது சட்ட திருத்தம், பெண்களுக்கு பார்லிமெண்ட் அண்ட் சட்டமன்றங்கள் இடஒதுக்கீடு, அப்புறம் பஞ்சாயத்து ராஜில் இடஒதுக்கீடு. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். இதை தவிர NGOs விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் NGOs இது தொடர்பாக என்னென்ன NGOs முக்கியமாக இந்தியாவில் ஈடுபட்டு இருக்காங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் பை NGOs டுவர்ட்ஸ் விமன், அப்புறம் ஃபீமேல் லிட்ரஸியை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க NGOs, வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ விமன் ஆண்டர்பிரினியர்ஷிப் டெவலப் பண்ணுறாங்க NGOs. அப்புறம் பெண்களுக்கான வருமானத்தை பெருக்கக்கூடிய நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ணுறாங்க, சோஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, அப்புறம் அவங்க பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு லீகல் அண்ட் பாலிசி அட்வொகேசி பண்ணுறாங்க. ஸோ பெண்கள் உரிமை தொடர்பாக அட்வொகேட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி சேஞ்சஸ், பெண்களுக்கு ஆதரவான திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு அந்த பாலிசியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பெண்களுக்கு லீகல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அடுத்ததாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இது தொடர்பான சவால்கள் மற்றும் இஷ்யூஸ் என்ன இருக்கு, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்க சோஷியல் சேஞ்சஸ் அர்பனைசேஷன் பாலிசி. சமூக மாற்றங்கள்ல இங்கே கொடுக்கக்கூடிய போர்ஷன் என்னன்னா நகரமயமாதல். அந்த கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன இருக்கு, குறிப்பா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அர்பனைசேஷன்னா என்ன, இந்த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட்ல தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்கு. அப்போ இந்தியாவில் அர்பனைசேஷன் ட்ரெண்ட் இந்தியாவில் என்ன இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, நகரமயமாதலுக்கான ஃபேக்டர்ஸ் காரணங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, நகரமயமாதலால் என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஸோ குடிநீர் விநியோகத்தில் பிரச்சனை, சானிடேஷன் சுகாதாரத்தில் பிரச்சனை, திடக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை, நிலப்பற்றாக்குறை ஹவுசிங்க்கு பிரச்சனை உண்டாகுது, நகர சுற்றுச்சூழல் டிகிரேடேஷன் ஆகுது, பொருளாதார ரீதியான சவால்கள் இருக்கு, அப்புறம் பாவர்ட்டி வறுமை இருக்கு, குடிசைப்புற ஏரியாக்கள் அதிகமாகுது, நகர்ப்புற வன்முறை அதிகமாகுது. இந்த நகர்ப்புற மேனாஸ் என்று சொல்லக்கூடிய நகரமயமாதலை தடுப்பதற்கு தீர்வுகள் என்ன, அது தொடர்பான சவால்கள் என்ன, ஸோ அர்பன் ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வுகள் என்ன, இதில் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், தட் இஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணணும், பேசிக் கம்யூனிட்டிஸை கொடுக்கணும், அர்பன் நகர்ப்புற அந்த கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தணும்,
நகர்ப்புற பகுதிகளில் ஒழுங்கமைப்பு ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸை பண்ணணும். அப்புறம் சிட்டிசன் குடிமக்களையும் இதில் பங்கேற்க செய்து நகர்ப்புற மேலாண்மையை கையாளணும். நகர திட்டமிடலை மேற்கொள்ளணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நகர திட்டமிடல்னே ஒரு சப் டாப்பிக்காக இருக்குது. அப்போ நகர திட்டமிடல்லாம் என்ன, அதனுடைய தேவை என்ன, அதில் உள்ள சவால்கள் என்ன, அப்புறம் நகரமயமாதலுக்கான கொள்கை என்ன இருக்குது, நேஷனல் கமிஷன் ஃபார் அர்பனைசேஷன்னா என்ன, அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி தான் லாஸ்ட் டைம் குரூப் 1 கேட்டிருந்தாங்க 2006, அதை கேட்டிருக்காங்க. நேஷனல் பாலிசி ஃபார் அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படி ஒரு பாலிசி இருக்குது. அது ரொம்ப பாலிசிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம், என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அர்பன் சானிடேஷன் பாலிசி 2014, நேஷனல் அர்பன் பாலிசி ஃப்ரேம்வொர்க் 2018, அர்பன் பிளானிங் அண்ட் ரோல் ஆஃப் அர்பன் பாடிஸ் என்னெல்லாம் இருக்குது, மாஸ்டர் பிளானிங் பண்ணுறாங்க, ஜோனிங் ரெகுலேஷன் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் இதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவில் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் ஆஃப் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இன் அர்பன் டெவலப்மெண்ட் இதை ஒரு இனிஷியேட்டிவாக போயிட்டு இருக்கு. ஜிஏஎஸை பயன்படுத்தி அர்பன் பிளானிங் பண்ணுறாங்க. இதை தவிர அர்பன் பிளானிங்க்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸையும் லான்ச் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி மிஷன் நம்ம பார்க்குறோம், தூத்துக்குடி கூட ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் இருக்கு. அம்ருத் ஸ்கீம் இருக்கு, அடல் மிஷன் ஃபார் ரெஜுனிவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அப்புறம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறங்களில் அர்பன் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு, ஸ்வச் பாரத் அபியான் சானிடேஷனுக்கு, ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா ஹிருதய் ஸ்கீம் இருக்கு. அப்புறம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் NULM, ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் JNNURM, அப்புறம் தீன் தயாள் அந்தியோதய யோஜனா DAY NULM. இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. CMDA சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு. திருமலிசை நியூ டவுன் கொண்டு வந்திருக்காங்க. மாமல்லபுரம் சேட்டலைட் டவுன் கொண்டு வர்றாங்க. வட சென்னை வளர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு திட்டம் ஒன்று இருக்கு. சிங்கார சென்னை 2.0 இருக்கு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்படின்னா என்ன, அதனுடைய பணிகள் என்ன, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி TNRERA அப்படின்னா என்ன, அப்புறம் சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி CUMTA அப்படின்னா என்ன, அப்புறம் தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இது என்னன்றதை பார்த்துக்கோங்க. சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் TUFIDCO தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த பாருங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். பாருங்க, சமூக மற்றும் பொருளாதார குறிகாட்டிகள் இதை நம்ம ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கணும். தமிழகம் இந்திய அளவில் என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது, உலக அளவில் இந்தியா என்ன இருக்குது அப்படின்ற அந்த இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் பார்க்கணும். அப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்க்கணும். இதை தவிர மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டஸ் இந்த இண்டிகேட்டரில் என்ன நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இதில் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் பீஸ்ஃபுல்னஸ் அமைதியாக இருக்கமா ஒரு பகுதியில், மக்களாட்சி சிறப்பாக செயல்படுத்தா, கரப்ஷன் ஊழல் எப்படி இருக்குது, அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குது, குடிமை உரிமைகள் எப்படி இருக்குது, கிரைம் ரேட் எப்படி இருக்குது, சூசைட் ரேட்டு, என்விரான்மெண்டல் இஷ்யூ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். இதை தவிர பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அடல்ட் லிட்ரஸி ரேட்டு, ஸோ வேலைவாய்ப்பு வீதம் எப்படி இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, IMR MMR எப்படி இருக்குது, இதெல்லாமே சோஷியல் இண்டிகேட்டர்ஸ். இதை தவிர இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். அப்புறம் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்குறப்போ GDP எப்படி இருக்குது, GNP எப்படி இருக்குது, தேசிய கடன் அளவு எவ்வளோ இருக்குது, வாணிப சமநிலை ட்ரேட் பேலன்ஸ் எப்படி இருக்குது, குளோபல் பொசிஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன, நெட் எக்கனாமிக் வெல்ஃபேரில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஹியூமன் அண்ட் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, ரியல் பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸில் நம்ம பொசிஷன் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்முடைய பொசிஷன் என்ன, எக்கனாமிக் growth ரேட் எப்படி போயிட்டு இருக்கு, வளர்ச்சி வீதம், குளோபல் பொசிஷன் இண்டெக்ஸ், இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். வாட்னு லைட்டாக தெரிஞ்சுக்கங்க இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம். அடுத்தா பாருங்க, வயலன்ஸ், இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் இன் சொசைட்டி என்னெல்லாம் ஆகுது, ஹியூமன் லைஃப் போகுது, ப்ராப்பர்ட்டி டெசஷன் ஆகுது, சோஷியல் டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது, எக்கனாமிக் செட்பேக் உண்டாகுது, சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் இருக்குது, பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி, ஸோ இம்பேக்ட் ஆன் செக்யூரிட்டி, பாதுகாப்பின் மீது தாக்கங்கள் உண்டாகுது.
அடுத்த பொட்டன்ஷியல் சொல்யூஷன் ஃபார் கர்பிங் வயலன்ஸ். வயலன்ஸுக்கான சொல்யூஷன் என்ன? ஸ்ட்ராங் லீகல் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வரணும், சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வரணும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் கட்டமைப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், சமூக சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். அப்புறம் எக்கனாமிக் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், கல்ச்சுரல் டிவர்சிட்டியை ரெஸ்டோர் பண்ணணும், கம்யூனிட்டி எல்லாத்தையும் பொதுமக்களையும் பங்கேற்க வைக்கணும், பொறுப்பான மீடியாவாக செயல்பட வைக்கணும், மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தா பார்த்தீங்கன்னா டெரரிசம், பயங்கரவாதம் அப்படின்னா என்ன, அதோடைய கேரக்டர் பண்புகள் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, இந்தியாவில் டெரரிசம் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியாவில் டெரரிசத்துடைய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் என்ன, டெரரிசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், உலகளாவிய நடவடிக்கை என்ன, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஆன்டி டெரரிசம் ரெசல்யூஷன், அப்புறம் யூஎன் குளோபல் கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது 2006. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஒன்று வச்சுருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு அந்த பயங்கரவாதத்துடைய பல்வேறு வகைகள் என்ன இருக்குது, நக்சலிசம் இருக்குது. அதில் நக்சலிசம்னா என்ன, இந்தியாவில் நக்சலிசம் வரலாறு என்ன, நக்சலிசத்துக்கான காரணங்கள் என்ன, நக்சலிசத்துடைய விளைவுகள் கான்சிக்வன்சஸ் என்ன, இந்தியாவில் ப்ரெசன்ட் சினாரியோ நக்சலிசம் எப்படி இருக்குது, அவங்கள ஒடுக்கிறதுக்கான ஆப்ரேஷன் கிரீன் ஹட்னா என்ன, அவங்களுடைய எதிர் நடவடிக்கையான சல்வா ஜூடும் கேம்பெயின்னா என்ன, அரசாங்கம் இந்த நக்சலிசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, கவர்மெண்ட்டு இதற்கான என்ன பாலிசி வச்சிருக்கு. அடுத்தா பாருங்க, கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னா என்ன, எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னா என்ன, காஷ்மீர் டெரரிசம் என்ன இருக்கு, காலிஸ்தான் பஞ்சாப் டெரரிசம் இப்போ ரொம்ப பெரிய கனடாவுள்ள சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. வடகிழக்கு பயங்கரவாதம் டெரரிசம்னா என்ன, ஒட்டுமொத்தமாக டெரரிசத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அதில் என்னென்ன சவால்கள் நம்ம எதிர்கொள்கிறோம், கவுண்டர் டெரரிசம்னா என்ன, அதற்கான அமைப்பு ரீதியான சட்டப்பூர்வமான ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சினா என்ன, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்ன, உப்பா ஆக்ட், அப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட், இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்க, ரிலீஜியஸ் வயலன்ஸ் அண்ட் கம்யூனல் வயலன்ஸ், இதற்கான காசஸ், ஸ்டெப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன இருக்குது, கம்யூனல் வயலன்ஸ்னா என்ன, இந்தியாவில் கம்யூனலிசம் எப்படி எவால்வ் ஆச்சு, கம்யூனலிசத்துக்கு காரணங்கள் என்ன, கம்யூனலிசத்துடைய விளைவுகள் என்ன, கம்யூனலிசம் எப்படி கம்யூனல் வயலன்ஸுக்கு காரணமாகுது, கம்யூனல் வயலன்ஸுடைய விளைவுகள் என்ன. அடுத்தது பார்த்துருங்க, கம்யூனல் வயலன்ஸ் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், அரசு நடவடிக்கைகள் என்ன, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு குழுனா என்ன, நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி அது எப்போ ஏற்படுத்துறாங்க என்ன, அது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1988 அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ். அப்புறம் இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் 1991, அப்புறம் கம்யூனல் ஹார்மோனிக்கான கைட்லைன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2008. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனல் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் பில் 2010. இதை தவிர இந்த சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்புறம் இந்தியாவில் சிறுபான்மை இனத்தவருடைய பிரச்சனைகள் என்ன, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மை இனத்தவர்னா யார், அரசின் அடிப்படையில், அப்போ மொழிவாரி சிறுபான்மை இனத்தவர், அப்புறம் மத அடிப்படையிலான சிறுபான்மை இனத்தவர், அப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த ஜாகிரபிக் ஸ்ப்ரெட் எப்படி இருக்கிறாங்க, இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பரவி இருக்கிறாங்க, ஸ்ப்ரெட், ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட், அதை பார்க்கணும். அடுத்ததாக பாருங்க, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இந்தியாவில் என்ன, அப்போ அவங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை டிஃபைன் பண்ணுறதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அப்புறம் மைனாரிட்டிஸ் தொடர்பான அரசியலமைப்பு சட்ட விதிகள் இந்தியாவில் என்ன இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன இருக்கு, பார்ட் 17 அஃபீஷியல் லாங்குவேஜ் போர்ஷனில் ஆர்டிகல் 347, 350A, 350B. அப்புறம் சட்டப்பூர்வ பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் 1992 என்ன சொல்லுது, வக்பு வாரியம்னா என்ன, வக்பு சட்டம் என்ன சொல்லுது, தற்போது குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அதான் மைனாரிட்டிஸ்க்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதை தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. இதை தவிர ஸ்கீம்ஸ் நிறைய செயல்படுத்துறாங்க, எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. மௌலானா ஆசாத் நேஷனல் ஃபெல்லோஷிப் ஸ்கீமு, மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஸ்கீம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, நய சபேரா அப்படின்ற ஒரு ஸ்கீமு, நை உதான், அப்புறம் சீக்கோ அவுர் கமாவோ அப்படின்ற ஒரு ஸ்கீமு, அதுக்கப்புறம் உஸ்தாட் அப்படின்ற ஒரு ஸ்கீமு, அப்கிரேடிங் த ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் இன் ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீமு, ஹுனார் ஹட்ஸு, நை மன்சில், கரீப் நவாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ராமு, பிரதான் மந்திரி மினிஸ்டருடைய நியூ 15 பாயிண்ட் ப்ரோக்ராமு, இதெல்லாம் வந்து மைனாரிட்டி ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸு. இதை தவிர இந்தியாவில் மைனாரிட்டிஸ் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரீஜுடிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன,
அவங்களுடைய ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் என்ன இருக்குது, ஈக்விட்டி தொடர்பான பிரச்சனைகள் என்ன இருக்குது, கம்யூனல் டென்ஷன் ரியார்ட்ஸ் அந்த பிரச்சனை என்ன இருக்குது, அப்புறம் சிவில் சர்வீஸ்லையும் பாலிட்டிக்ஸ்லையும் மைனாரிட்டிஸ் மிக குறைவாக இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, ப்ராப்ளம் ஆஃப் ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது, அப்புறம் ஃபெயிலர் டு ஸ்டிக் ஆன் ஸ்ட்ரிக்ட்லி டு செக்குலரிசம், நம்ம அதான் சொல்யூஷன், நம்ம மதச்சார்பின்மையை நம்ம தெளிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சொல்யூஷன், ப்ராப்ளம் ஆஃப் லேக் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் சிவில் சர்வீஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ், அண்டர் ரெப்ரஸன்டேஷன் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியில் அவங்க கம்மியாக இருக்கிறாங்க, செப்பரேட்டிசம் பிரிவினைவாத பிரச்சனையில் அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்யூனல் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44 இங்கே ரொம்ப முக்கியம், பொது சிவில் சட்டம் 44. இதை தவிர மைனாரிட்டி விமன் என்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க, இதில் ரொம்ப முக்கியம் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அண்ட் சச்சார் கமிஷன். பாருங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும். இதில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஒன்று இருக்குது, சச்சார் கமிஷன் இருக்குது, அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அவங்களுடைய ரோல் என்ன, பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பார்த்துக்கங்க. அடுத்து மனித உரிமை பிரச்சனைகள், ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, சர்வதேச அளவில் இது தொடர்பான மாநாடுகள் அமைப்புகள் என்ன இருக்காங்க, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னா என்ன, யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எப்போ பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பான ப்ரொவிஷன்ஸ் என்ன, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14 to 32 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 36 to 51 டிபிஎஸ்பி ஒரு வகையில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அதன் அடிப்படையில் தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் மனித உரிமையுடைய நிலை என்ன, அது எப்படி வயலேட் ஆகுது, ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட் 2023 அதில் இந்தியாவுடைய நிலை என்ன, இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் கொடுப்பேன், அதை பார்க்கணும். அடுத்தா பாருங்க, இது முக்கியமான டாபிக்ங்க, இது லாஸ்ட் டைம் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பிராந்திய வேறுபாடுகள், மண்டல வேறுபாடுகள் இந்தியாவில், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள். ரீஜனல் டிஸ்பாரிட்டினா என்ன, மண்டல பிராந்திய வேறுபாடுனா என்ன, அந்த கான்செப்ட் என்ன, அது தொடர்பான தியரிஸ் என்ன, பேலன்சிங்கான மண்டல மேம்பாடு அதனுடைய தேவை என்ன, ரீஜனல் டிஸ்பாரிட்டி அண்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. பாருங்க ஒவ்வொன்றிலையுமே உற்பத்தியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் வித்தியாசம் வருது. இப்போ உத்தரப்பிரதேசம் ஒன்று இருக்கு, தமிழ்நாடு ஒன்று இருக்கு, குஜராத் ஒன்று இருக்கு டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல. அதே மாதிரி பாருங்க வேளாண் மேம்பாடு மற்றும் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. சில பகுதியில் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் குயிக்காக இருக்கு, சில பகுதியில் ரொம்ப மந்தமாக இருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. அப்போ தொழிற்சாலைகள் மேம்பாடும் பிராந்திய வேறுபாடுகளும், அப்புறம் உட்கட்டமைப்பு மேம்பாடும் பிராந்திய வேறுபாடுகளும், அப்புறம் சமூக உட்கட்டமைப்பு சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பிராந்திய வேறுபாடுகளுக்கான காரணங்கள் என்ன, அப்புறம் இந்த பிராந்திய வேறுபாடுகளை களையிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், கவர்மெண்ட் இந்த பிராந்திய வேறுபாடுகள் குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கு உன்னுடைய ஆலோசனைகள் என்ன. இதில் ரொம்ப முக்கியம் பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2022 தமிழ்நாடு ஸ்டேட் ரீஜனல் growth பேட்டர்ன் ரிப்போர்ட். பாருங்க பிராந்திய அந்த வளர்ச்சி வீத அறிக்கை 2022 ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைலிங்குவலாக கிடைக்கிது, எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன் இன் எக்கனாமிக் growth. தமிழகத்தில் ஒரு மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு மாவட்டம் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. இதற்கான காரணங்கள், சொல்யூஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்த பாருங்க சமூக மேம்பாடு சோஷியல் டெவலப்மெண்ட், அதற்கான அப்ரோச் அணுகுமுறைகள் மற்றும் மாதிரிகள் என்ன. இது யூனிவர்சிட்டி புக்கில் தான் கிடைக்குது, நெட்டில் அழகாக இருக்குதுக்கான மெட்டீரியல். சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அதற்கான பொருள் என்ன, அதனுடைய வரையறைகள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, ஃபீச்சர்ஸ். இந்தியாவில் சோஷியல் டெவலப்மெண்ட் அதற்கான ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, சோஷியல் டெவலப்மெண்ட்டை ஹிண்டர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னாலே பொதுவாக எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் தான் சோஷியல் டெவலப்மெண்ட். இதற்கான அப்ரோச்சஸ் அணுகுமுறைகள் என்னெல்லாம் இருக்குன்னா, ரிசைடுவல் அப்ரோச், ஆமாம், அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், டெவலப்மெண்டல் அப்ரோச், யூனிவர்சல் அப்ரோச், செலக்டிவ் அப்ரோச், ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச், மிக்ஸ்டு எக்கானமி அப்ரோச் உள்ளிட்ட மாடல்கள் இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கான பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கு பார்த்தோம். நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட்னால எஜுகேஷன் டெவலப்மெண்ட், ஹெல்த் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி பார்த்தோம். இப்போ எஜுகேஷனுக்கான பாலிசிஸ் என்ன இருக்கு, ஆர்டி ஆக்ட் இருக்கு, மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு, சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு, ஆர்எம்எஸ்ஏ இருக்கு, இதெல்லாம். அப்புறம் நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு 2020. அதே மாதிரி பாருங்க ஹெல்த் பாலிசிலாம் இருக்கு, நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013, அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் 2018, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1992, ஐசிடிஎஸ் 1975, அப்புறம் நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி பாலிசிஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, பிடிஎஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 இருக்குது, மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது.
எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். MGNRGS 2005, அப்புறம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015, அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா இருக்கு. இது தவிர ஹவுசிங் பாலிசிஸ் இருக்கு, PMAY 2015 இருக்கு. சோசியல் செக்யூரிட்டி பாலிசிஸே நிறைய இருக்கு. EPF இருக்கு. இதை தவிர பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014, அடல் பென்ஷன் யோஜனா 2015, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா 2015, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா 2015. அடுத்த டாபிக் பாருங்க, லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். கல்விக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்குமான தொடர்பு. கல்வினா என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன, சோஷியல் சேஞ்ச்னா என்ன, எஜுகேஷன் இன் சோஷியல் சேஞ்ச். சொசைட்டியில் கல்வி வந்து சோஷியல் சேஞ்சுக்கு எப்படி காரணமாகுது. எஜுகேஷன் ஆஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச், எஜுகேஷன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். கல்வியுடைய ஃபங்க்ஷன் என்ன, சோஷியல் சேஞ்சில் அவங்களுடைய என்ன வேலை பார்க்குது கல்வி. டிசைர் ஃபார் ஏ சேஞ்ச், மாற்றத்துக்கான ஒரு டிசைரை உருவாக்குது. சமூக மாற்றத்தோடு அடாப்ட் ஆகுது. சமூக மாற்றத்துக்கு லீடர்ஷிப்பாக இருக்குது. டெமோக்ராட்டிக் வேல்யூஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. கல்வி தான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்தை பரிமாற்றுது. தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டகிரேஷனுக்கு காரணமாகுது. நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாகுது. அப்புறம் சோஷியல் சேஞ்சை மதிப்பீடு செய்யுது. அப்போ கல்விக்கும் சமூக அந்த மாற்றத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அதை நம்ம பார்த்தோம். அடுத்த பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன அப்ரோச்சை ஃபாலோ பண்ணோம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுடைய வேல்யூஸ் என்ன. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, மற்ற ஸ்கீம்லாம் வேற நிறைய இடங்களில் பார்த்துட்டோம். இதை தான் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த 1952 சமூக மேம்பாட்டு திட்டத்துடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய இலக்குகள் என்ன, அதனுடைய நீண்டகால மற்றும் குறுகிய கால நோக்கங்கள் என்ன, CDPயுடைய 3 கட்டமைப்பு என்ன, ஆர்கனைசேஷனல் செட்டப், அந்த திட்டம் எப்படி கட்டமைப்பு கொண்டதாக இருக்கு, அது CDPயுடைய பண்புகள் என்ன, CDP திட்டத்துடைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாட்டு திட்டத்துடைய சாதனைகள் என்ன, ஊரக மறுகட்டமைப்பில் CDPயுடைய பங்களிப்பு என்ன, CDPயை மதிப்பீடு செய்யணும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாட்டு திட்டம் மீதான விமர்சனங்கள் என்ன. இப்போ ரூரல் அர்பன் ட்ரிபிள் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். பாருங்க, சுய வேலைவாய்ப்பு மற்றும் என்ன பண்றோம், தொழில்திறன் மேம்பாட்டு திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, ஸ்கீம்ஸே கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, இந்தியாவில் அதனுடைய தேவை என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்கு. PMEGP இருக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரெஹபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் SRMS இருக்கு, ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் இருக்கு, கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம் இருக்கு, குளோபல் என்கேஜ்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, சமர்த் ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல் இருக்கு, PM விஸ்வகர்மா இப்போ சர்ச்சைக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. விஸ்வகர்மா யோஜனா இருக்கு, சில்க் சமக்ரா அப்படின்ற ஸ்கீம் இருக்கு, அப்புறம் ஸ்கீம் ஃபார் பென்ஷன் அண்ட் மெடிக்கல் எய்ட் டு ஆர்டிசன்ஸ் இருக்கு, ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு, வீவர்ஸ்க்கான முத்ரா ஸ்கீம் இருக்கு, ரிவாம்ப்டு ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதை தவிர ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு, பிரதான் மந்திரி முத்ரா ஸ்கீம் இருக்கு, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு, பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா இருக்கு, ஆத்ம நிர்பார் அபியான் இருக்கு. இது எல்லாமே இந்த ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான். வாட் இஸ் வாட், என்ன வருஷம், அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனா, அப்புறம் கரீப் கல்யாண் ரோஸ்கர் யோஜனா, PM ஸ்வாநிதி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பூவர், அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதை தவிர ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்கு, மேக் இன் இந்தியா இருக்கு, அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இருக்கு, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இருக்கு, ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் இருக்கு, ஸ்டெப் இருக்கு, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இருக்கு, முத்ரா ஸ்கீம் இருக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அப்புறம் டிஜிட்டல் இந்தியா, ஆஸ்பயர், அப்புறம் டெய்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது தவிர டேரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, இபிஸ் போர்ட்டல் இருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டும் நிறைய இருக்கு. இது தவிர நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், PM ஸ்வாநிதி, அப்புறம் பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்ஷன் பிளானு, அப்புறம் உத்யோகினி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, பழைய குரூப் 1 கொஸ்டின், நியூ என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் கடந்த 2 பட்ஜெட் முன்னால் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் ஒன்று இருக்கு, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் டான்சிம்னு ஒன்று இருக்கு, TN ரைஸ் இனிஷியேட்டிவ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது. இதை தவிர ரோல் ஆஃப் NGOs இன் சோஷியல் டெவலப்மெண்ட், NGOs இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். பாருங்க, NGOன்னா என்ன, ஒரு அறிமுகம், NGO உடைய டைப் என்ன, இந்தியாவில் NGOs உடைய தேவை என்ன, அப்புறம் NGO மற்றும் அதனுடைய ஃபினான்ஸ்
செட்டப்பை ரெகுலேட் பண்ணக்கூடிய சட்டங்கள் லெஜிஸ்லேஷன்ஸ் என்ன இருக்குது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 என்ன, FEMA ஆக்ட் 1999, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் NGO ரிலேட்டடாக என்ன இருக்குது, இந்தியாவில் ரோல் ஆஃப் NGOs என்ன இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அட்வொகசி ரோல் ப்ளே பண்ணுறாங்க, சோஷியல் சேஃப்டி பண்ணுறாங்க, வால் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், சர்வீஸ் ரோல் என்ன பண்ணுறாங்க, பில்டிங் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் அவங்கெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அட்வொகசி, அனாலிசிஸ் அண்ட் அவேர்னஸ் ரைசிங் பண்ணுறாங்க, புரோக்கரேஜ் பண்ணுறாங்க, கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன் பண்ணுறாங்க, திறன் மேம்பாடு கெப்பாசிட்டி பில்டிங், அப்புறம் நிறைய சர்வீஸ் டெலிவரி பண்ணுறாங்க, அதுமாரி திட்டங்களை எவாலுவேட் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அப்புறம் NGOடைய ரோலே பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட்டில் அவங்களுடைய ரோல் என்ன, எஜுகேஷனில் NGOக்கள் என்ன வேலை பார்க்குறாங்க, ஹெல்த் கேருக்கு NGOடைய ரோல் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு NGOடைய ரோல் என்ன, ரூரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், ரிஹாபிலிட்டேஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனில் அவங்களுடைய ரோல் என்ன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா NGOs ரிலேட்டடான சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ன இருக்குது, அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த டாபிக் பாருங்கள், ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஹெல்த் கேர் இஷ்யூஸ் என்ன இருக்குது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன், குழந்தைகளுக்கு, அடல்சன்ஸ் வளரிளம் பருவத்தினருக்கு, பெண்கள் மற்றும் முதியோருக்கு என்னென்ன ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அண்ட் அடல்சனுக்கான ஹெல்த் கேர் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குன்னா மேல்நியூட்ரிஷன், அப்புறம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, சானிடேஷன், புவர் சானிடேஷன், அப்புறம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அப்புறம் ஸ்டண்டிங் இருக்குது. அதுமாதிரி பெண்கள் தொடர்பான ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது, அவங்களுக்கான ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்குது, டீனேஜ் ப்ரெக்னன்சி இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, செர்விக்கல் கேன்சர் இருக்குது, அனீமியா இருக்குது, அபார்ஷன் இருக்குது. அப்புறம் ஓல்டேஜ் பீப்புள் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ க்ரானிக் டிசீசஸ் இருக்குது, மென்டல் ஹெல்த்து, ஃபுட் இன்செக்யூரிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஆர்த்ரிட்டிஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் இருக்குது. அப்போ இதுக்கான ஹெல்த் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, சைல்டுக்கான ஹெல்த் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நவ்ஜத் சிஷு சுரக்ஷா காரியக்ராம் அப்படின்ற ஒன்று இருக்குது, நியூட்ரிஷனல் ரிஹபிலிட்டேஷன் சென்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டம் செயல்படுத்துகிறாங்க, பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் இருக்குது, போஷான் அபியான் இருக்குது, அப்புறம் அனீமியா முக்த் பாரத் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, போஷான் வாட்டிகாஸ் இருக்குது, ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதை தவிர சைல்டு அண்ட் அடல்ட்சன் ஹெல்த் கேருக்காக நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்குது, மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது, அப்புறம் அனீமியா முக்த் பாரத் அபியான் இருக்குது, PM போஷான் இருக்குது, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குது, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இருக்குது, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ICDS இருக்குது. விமன் ஹெல்த்துக்கான பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃப் அடல்சன் கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, அடல்சன் ஃபெர்டிலிட்டி ரேட் இஷ்யூ இருக்குது, டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது, அப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கான பிரச்சனை, மேட்டர்னல் மார்டிலிட்டி இருக்குது, கேப்ஸ் இன் மேட்டர்னல் ஹெல்த் கேர் அதில் பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ மெட்டர்னல் ஹெல்த்துக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் பெண்களுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னா ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரக்கிரம் இருக்குது, ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் இருக்கிறாங்க, ஜனனி சுரக்ஷா யோஜனா இருக்குது, நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்குது, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இருக்குது. இதை தவிர ஓல்டேஜ் பீப்புளுக்கான ஸ்கீம்னு பார்க்குறப்ப ராஷ்ட்ரிய வாயோஸ்ரீ யோஜனா இருக்குது, பிரதான் மந்திரி வாயா வந்தனா யோஜனா இருக்குது, எல்டர் லைன் ஹெல்ப்லைன் இருக்குது, யோகா நேச்சுரோபதி மூலமாக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிறாங்க, நேஷனல் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்குது, அப்புறம் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் இருக்குது, அப்புறம் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள். இதை தவிர மாநில திட்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்டு, அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அது நம்ம கீழே கொடுக்குறோம், பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரலாக இந்த ஆஸ்பெக்ட்லையும் தனியாக பார்க்கணும். அடுத்து ஹெல்த் பாலிசி இன் இந்தியா, அது தொடர்பான ஸ்கீம்ஸு ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 இருக்குது, அவருடைய கோல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கீ டார்கெட்ஸ் என்ன, கீ ஹைலைட்ஸ் என்ன, அந்த ஹெல்த் பாலிசியுடைய மெரிட்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் என்ன, இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் நம்ம பார்க்குறோம், ஹெல்த் தொடர்பான ஸ்கீம்ஸு ப்ரோக்ராம்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் அதுதான் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் மேட்டர்னல் அண்ட் நியோனட்டல் சைல்டு அடல்சன் ஹெல்த்துக்கான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ராம், ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ராம், ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்கிறாங்க, மிஷன் இந்திரதனுஷ் இருக்குது, ஜனனி சுரக்ஷா யோஜனா இருக்குது, அப்புறம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருவா அபியான் இருக்குது, நவ்ஜத் சிஷு சுரக்ஷா காரியக்ராம், நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் லக்ஷ்யா ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் நேஷனல் நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது,
நேஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்காங்க. அப்புறம் மான் ஒரு ப்ரோக்ராம், மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளூரோசிஸ், நேஷனல் அயன் பிளஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் அனிமிக் கண்ட்ரோல், இதெல்லாம் இருக்குது. இதை தவிர கம்யூனிகபிள் டிசீசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ரிவைஸ்டு நேஷனல் டிபி ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் வெக்டர் பார்ன் டிசீசஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டில் உள்ள ஒரு 10-15 ஸ்கீம் மட்டும் போதும். இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிடிஎஃபாக உங்களுக்கு போட்டு விட்டுறேன், நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஏரியானா இதில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது. நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. இதை தவிர நான் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராமு, அப்புறம் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் ஸ்ட்ரோக், தட் இஸ் NPCDCS. இதை தவிர நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் டிசீசஸ், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் டெஃப்னஸ், நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் விஷுவல் எம்பேர்மெண்ட், பிரதான் மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் தி ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பர்ன் இன்ஜுரிஸ், நேஷனல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம், இதெல்லாம் இருக்குது. இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் இருக்குது. அப்புறம் பாத பாதுகாப்போம் திட்டம், அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம், அப்புறம் கேன்சர் டெஸ்ட் ஸ்கீமு, இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், அப்புறம் பாருங்க ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம், அப்புறம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், ஆறுயிர் அனைவருக்கும் உயிர் காப்போம் திட்டம், அடுத்தா பார்த்தீங்கன்னா நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம், மனம் திட்டம், வீரா மீட்பு வாகன திட்டம், புன்னகை திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள்லாம் மாநில அரசு ஹெல்த் ரிலேட்டடாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அவங்களுடைய பிரச்சனைகள். அப்போ வல்னரபிள் செக்ஷனை யாரு, வல்னரபிள் செக்ஷன் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கான லாஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் என்ன இருக்கு. ஹூ ஆர் வல்னரபிள் செக்ஷன், வல்னரபிள் செக்ஷனா யாரு, வல்னரபிலிட்டியுடைய டெஃபினேஷன் என்ன, வல்னரபிலிட்டியுடைய டைப் என்ன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, சில்ட்ரன் இருக்காங்க. சில்ட்ரனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நியூட்ரிஷன், சைல்டு லேபர், சைல்டு அபியூஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக்கிங். அப்புறம் பாருங்க, மூத்த குடிமக்களும் ஒரு வகையில் வல்னரபிள் செக்ஷன் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சில்வர் லைன் அப்படின்னு சொல்கிறோம். வயதானவங்க, நம்முடைய பாப்புலேஷனில் அவங்களுடைய மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கப்போ, அபியூஸ் ஆஃப் எல்டர்ஸ், ஃபிசிக்கல் இன்செக்யூரிட்டி, சோஷியல் இன்செக்யூரிட்டி, லோன்லினஸ், தனிமை, ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி, ஹெல்த் கேர் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குது. அடுத்த பாருங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, அவங்க உரிமைகளை பெறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பாரபட்சம் காட்டுறாங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பெறதுல பிரச்சனை இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர், 3ஆம் பாலினத்தவர், அவங்க பிஹேவியரல் சேலஞ்சை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. குடும்பம் புறக்கணிக்குது, டிஸ்கிரிமினேஷன் சொசைட்டி, சமூக புறக்கணிப்பு இருக்குது. அப்புறம் ஒர்க் பிளேஸில் புறக்கணிக்கிறாங்க, குறைந்த கல்வி மிக்கவங்களா இருக்கிறாங்க, ரூட்லெஸ்னஸ் மற்றும் ரூஃப்லெஸ்னஸ், தங்குறதுக்கு இடம் இல்லை, அவங்க யாரை தேடி யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது. அப்போ இவங்கெல்லாம் தான் வல்னரபிள் செக்ஷன்ஸ், சில்ட்ரன், விமன், தேர்ட் ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இதை தவிர SC/ST பீப்புள், இவங்களாம் தான் வல்னரபிள் செக்ஷன்ஸ். இவங்களுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் எடுக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி தொடர்பான அமைச்சகங்கள் என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு ரீதியாக வல்னரபிள் செக்ஷனுக்கு என்ன பண்ணுறோம், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் SC என்ன இருக்குது, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் ST என்ன இருக்குது, OBC என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு என்ன இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அரசியலமைப்பு சட்ட ரீதியான அந்த விதிகள் என்ன இருக்குது. அப்புறம் சில்ட்ரன் ரிலேட்டடான அரசியலமைப்பு விதிகள் இருக்குது என்ன இருக்குது, பெண்களுக்கான விதிகள் என்ன இருக்குது, சட்டங்கள் என்ன இருக்குது வல்னரபிள் செக்ஷனுக்காக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா SC மக்களுக்கான குடிமை உரிமைகள், அந்த சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1955 இருக்குது. அப்புறம் SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 இருக்குது. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஆக்ட் இருக்குது, அப்புறம் 93. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், அவங்களோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் 95. அப்புறம் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு 99 சட்டம் இருக்குது. ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 இருக்குது. அப்புறம் மூத்த குடிமக்கள் பராமரி சட்டம் 2007, டவுரி ப்ரிவென்ஷன் 1961-86, டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் 2005,
இதை தவிர இவங்களுக்கான கமிஷன்ஸ் என்ன இருக்கு? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மச்சாரிஸ், துப்புரவு பணியாளர்கள், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. இதை தவிர ஸ்டாச்சுவரி பாடிஸ் என்ன இருக்கு? த ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, த சீஃப் கமிஷன் ஆஃப் persons with disabilities இருக்கு, நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் தி வெல்ஃபேர் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, மென்டல் ரிட்டர்டேஷன், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் 2006 NCPCR, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் இருக்கு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. இதெல்லாம் சட்டங்கள், அமைப்புகள் யாருக்கு? வல்னரபிள் செக்ஷனுக்கானது. அடுத்த பாருங்க, கடைசியா வேரியஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் டு வல்னரபிள் செக்ஷன்ஸ். மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் என்ஜிஓ கூட திட்டங்கள் யாருக்கு? வல்னரபிள் செக்ஷன் பீப்புளுக்கான திட்டங்கள் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க பாருங்க, ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு பாருங்க. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம், ஹமாரி தரோகர். ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு விமன் என்ன இருக்கு? பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, மிஷன் சக்தி, விமன் ஹெல்ப்லைன் 181, ஷார்ட் ஸ்டே ஹோம், ஸ்வாதார் கிரே, உஜ்ஜவாலா ஸ்கீம், ஒன் ஸ்டாப் சென்டர். ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு சில்ட்ரன் என்ன இருக்கு? ICDS, அப்புறம் மிஷன் வத்சாலியா, போஷான் அபியான், நேஷனல் கிரச் ஸ்கீமு, ICPS, சமக்ர சிக்ஷா அபியான், மிட் டே மீல் ஸ்கீமு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. அப்புறம் SC STக்கான ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு? ஆக்ட் இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் இருக்கு, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா இருக்கு, நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, நேஷனல் சஃபாய் கர்மச்சாரிஸ் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, பிரதான் மந்திரி வந்தன் யோஜனா இருக்கு ST மக்களுக்காக, வன் பந்து கல்யாண் யோஜனா இருக்கு, அதுவும் ST மக்களுக்காக, பிரதான் மந்திரி ஜன் ஜாத்திய ஆதிவாசி நியாய மகா அபியான் ஒரு ஸ்கீம் இருக்கு, வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஏகல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு, ஏகலைவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் சொல்றாங்க. இதை தவிர சீனியர் சிட்டிசனுக்குன்னு பார்க்குறப்போ பிரதான் மந்திரி வாயா வந்தன யோஜனா, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன் ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அப்புறம் டிசபிள்டு பர்சன்ஸ்க்காக அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் நடத்துறாங்க, சுகம்யா பாரத் அபியான், சுகம்யா புஸ்தகலாயா, தீன் தயாள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அந்த ரிஹாபிலிட்டேஷன் ஸ்கீம், நேஷனல் திவ்யாஞ்சன் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட், இதெல்லாம் இருக்கு. அப்புறம் LGBT கம்யூனிட்டி, தட் இஸ் யாரு? டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்காக ஸ்வீகிருதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருநங்கை நல வாரியம்லாம் அமைச்சிருக்காங்க, இது மத்திய அரசுடைய திட்டம். ஏழை மக்கள் அவங்களும் வல்னரபிள் செக்ஷன் தான், அவங்களுக்கு MGNRE ஸ்கீம் இருக்கு, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா, நேஷனல் அர்பன் அந்த ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்கு, PMJAY ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு, பிரதான் மந்திரி உஜ்ஜவாலா யோஜனா இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள். இதை தவிர மாநில அரசுடைய திட்டங்கள் ஃபார் வல்னரபிள் செக்ஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழ்நாடு வக்ஃபு போர்டு மைனாரிட்டிஸ்க்கு, தமிழ்நாடு ஸ்டேட் ஹஜ் கமிட்டி இருக்கு, அப்புறம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு BCM 3% இடஒதுக்கீடு இருக்கு, முஸ்லீம் விமன் எய்டு சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, உலேமாஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு, ஹெரிட்டேஜ் சர்ச்சஸ் ரெனோவேஷன் ஸ்கீம் ஒன்று பண்றாங்க, கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட் அண்ட் சர்ச் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் போர்டு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் இருக்கு, தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களும் வல்னரபிள் செக்ஷன் தான், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன், தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு அந்த இன்டர்காஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருக்கு, அப்புறம் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் இருக்கு, விடோ அண்ட் டெஸ்டியூட் விமன் வெல்ஃபேர் போர்டு இருக்கு, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு, விடியல் பயண திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், அப்புறம் குழந்தைகளுக்கான திட்டம் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021, CM's மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க, CM கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், புரட்சி தலைவர் MGR நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், தமிழ் புதல்வன் திட்டம், குட்டி காவலர் திட்டம், சிற்பி திட்டம், விழுதுகள் திட்டம், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம், மெரிட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், அப்புறம் மணற்கேணி ஆப்பு, எண்ணும் எழுத்தும் திட்டம், வானவில் மன்றம், கல்லூரி கனவு திட்டம், அப்புறம் உயர்வுக்கு படி திட்டம். இது இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த SC ST மக்களுக்கான இனிஷியேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா, தாட்கோ அமைப்பு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஆதிராவிடர் அண்ட் ட்ரைப் இருக்கு, குதிரை வண்ணார் நல்ல வாரியம் இருக்கு, தமிழ்நாடு நரிக்குறவர் அந்த வெல்ஃபேர் போர்டு நல வாரியம் இருக்கு, தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு இருக்கு, தமிழ்நாடு சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு, ஆதிராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இருக்கு, அப்புறம் ஆதிராவிடர் வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸ் நடத்துறாங்க, அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, தமிழ்நாடு ஆதிராவிடர் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட் சொசைட்டி இருக்கு, அப்புறம் தொல்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் ஐந்திணை அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு, தொல்குடி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இருக்கு. இது தவிர சீனியர் சிட்டிசனுக்கு
தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் பாலிசி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 2023. அப்புறம் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்குது கலெக்டர் தலைமையில். ஓல்டேஜ் ஹோம்ஸ் ரன் பண்ணுறாங்க NGOக்களால். அப்புறம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கான ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குது 14567. அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், மொபைல் தெரப்பி யூனிட் வச்சிருக்காங்க. டே கேர் சென்டர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, டே கேர் சென்டர் ஃபார் பர்சன் அஃபெக்டட் வித் மஸ்குலர் அப்புறம் டிஸ்ட்ரோஃபி, அப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் ஹோம் ஃபார் மென்டலி இல், ஹோம் அகைன் ஸ்கீம் ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் மாடர்ன் ரீடிங் டிவைசஸ் ஃபார் விஷுவலி சேலஞ்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் தி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு, அப்புறம் டிராவல் கன்செஷன் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியும் இருக்குது. என்னது மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. அப்போ இது எல்லாமே வல்னரபிள் செக்ஷனுக்கான ஸ்கீம்ஸாக நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஓகே தோழர்களே, அவ்வளோதான் சோஷியல் இஷ்யூஸை நம்ம டீகோட் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நிறைய ஸ்கீம்ஸு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஹெட்டிங் வைஸ் உடச்சி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் இதை பார்த்து பயந்துடக்கூடாது. மொத்தமே 40 டாபிக் தான். சில ஏரியாக்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே உடச்சி கொடுத்ததால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணியே அந்த டாப்பிக்குகளில் என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இதை தவிர லைவில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை மட்டும் இன் டீட்டெயில்டாக படிங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இதை பிடிஎஃபாகவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். மாடர்ன் இந்தியாலையும் PDF அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கங்க. ஸோ நல்லா டீட்டெயில்டாக சோஷியல் இஷ்யூஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த 360 டிகிரி அப்ரோச் வீடியோவையும் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.